நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2.13 வந்து என்ன சொல்லியிருக்குன்னா மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் என்னென்னது ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். திரும்பி நான் ஞாபகப்படுத்துகிறேன், திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். சரி, ஒரு வருஷம் நான் இப்போ ஞாபகப்படுத்திகிட்டே போகிறேன். என்னன்னு சொன்னால், இது ஒரு வயர், சாதாரண வயர், எதுவுமே கனெக்ஷன் கொடுக்கல. இதுக்குள்ளே என்ன இருக்கும்? ஆட்டங்கள் அதிகமாக இருக்கும், பயங்கரமான ஏகப்பட்ட ஆட்டங்கள் இருக்கும். அந்த ஆட்டத்தில் ஒவ்வொரு ஆட்டத்துலேயும் ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும். ஃப்ரீ எலக்ட்ரான் லாஸ்ட் ஆர்பிட் KLMN, அது கடைசி ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான்கள், அதான் ஃப்ரீ எலக்ட்ரான்கள். ஒன்று வெளியில் போயிடும், 4க்கு கீழே இருந்தது எண்ணிக்கைன்னு வெளியில் போயிடும். அது வெளியில் போயிடுச்சுன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு காப்பரில் லாஸ்ட் ஆர்பிட்டில் ஒன்று இருக்குது, அது வெளியில் போயிடுச்சுன்னா அந்த காப்பர் ஆட்டம் என்ன ஆகும்? அயனாக மாறிடும். ரைட்டா? ஏன் அயன்? அப்போ ஒரு எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் கூட இருக்குன்னு அர்த்தம், பாசிட்டிவ் புரோட்டான். அப்போ பாசிட்டிவ் அயனாக மாறிடுது. அப்போ இது வெளியில் போன எலக்ட்ரான் என்ன செய்யும்னா, இப்போ எந்த சப்ளையும் நான் கொடுக்கல, பேட்டரி சப்ளையே கொடுக்கல. என்ன செய்யும்னா, இது ஒன்று மேலே போகும், இன்னொன்று இங்கிட்டு வரும், இன்னொன்று லெஃப்ட்டில் போகும், இன்னொன்று ரைட்டில் போகும், கீழே மேலேயும் போயிட்டுருக்கும். அப்போ சார்ஜ் ஈக்குவல் ஆகிடும். சார்ஜ்னால் அதாவது எலக்ட்ரானோட மூமெண்ட் தான் சார்ஜ். எலக்ட்ரான் எதை தூக்கிட்டு போகும்? சார்ஜை தான் தூக்கிட்டு போகும். ஒன்று நெகட்டிவ் சார்ஜ் இல்லை பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துகிட்டு போகும். ரைட்டா? எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் தான் எடுத்துகிட்டு போகும், பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துகிட்டு போகும், அது புரோட்டான்கிட்ட இருக்கும். ரைட்டா? அப்போது இது 0 ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், இந்த வயருக்கு ஒரு பேட்டரி சப்ளை கொடுக்குறேன். இந்த சின்ன கோடு, பெரிய கோடு. சின்ன கோடுனா நெகட்டிவ்னு அர்த்தம், பெரிய கோடுனா பாசிட்டிவ்னு அர்த்தம். கொடுக்கும்போது என்ன செய்யும்? இந்த எலக்ட்ரான்கள், இந்த பேட்டரி என்ன செய்யும்னு சொன்னால், ஒரு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸை கொடுக்கும். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் என்னது? மின் அழுத்தம். என்னத்தை கொடுக்கும்? மின் அழுத்தத்தை கொடுக்கும். அந்த மின் அழுத்தம் என்ன செய்யும்? எந்த டைரெக்ஷனில் போகும்? பாசிட்டிவ் டு நெகட்டிவில் தான் போகும். ரைட்டா? மின் அழுத்தம் எப்போயுமே பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க, இல்லை எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் சொல்லுவாங்க, இல்லை வோல்டேஜ். இந்த மூணுமே ஒன்று. திரும்ப சொல்கிறேன், பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னாலும் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்னாலும் இல்லை வோல்டேஜ்னாலும் மூணுமே ஒன்று தான். அது என்ன செய்யும்னா ஒரு திறனை கொடுக்கும். திறன் என்னது? அது இந்த மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு, எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகிறதுக்கு, இங்கே நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவுக்கு மூவ் ஆகிறதுக்கு ஒரு இப்போ நான் சாப்பிட்லேன்னு சொன்னால் நான் நடக்க முடியுமா? நடக்க முடியாது. ஏன் சாப்பிட்றேன்? நடப்பதற்கு, வேலை செய்வதற்கு. அதான் சாப்பாடு மாதிரி தான் இது. எப்படி? திறனை கொடுக்கும் இது பேட்ரி. அதான் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. ரைட்டா? மின் அழுத்தத்தை கொடுக்கும். சரியா? நான் சாப்பிட்டே உடனே நடக்க ஆரம்பிச்சிருவேன். எவ்வளோ தூரம் நடப்பேன்? சாப்பாடே இல்லைன்னா கீழே கறங்கி விழுந்துருவேன், நான் வேலையே செய்ய முடியாது. அதே மாதிரி தான் இது கொடுத்த உடனே இது என்ன செய்யும்னா ஒரு மின் அழுத்தத்தை உண்டாக்கும் இந்த வயரில் போயிட்டு. ரைட்டா? இந்த வயரில் ப்ளஸ் பாசிட்டிவ் டு நெகட்டிவில் உண்டாக்கும், மின் அழுத்தத்தை உண்டாக்கும். அது என்ன செய்யும்? அந்த மின் அழுத்தமானது இந்த எலக்ட்ரானை எப்படி நான் சாப்பிட்டு நடக்க வைக்குதோ அது மாதிரி இந்த நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு மூவ் பண்ண ஆரம்பிக்கும். நெகட்டிவ் டெர்மினல் இதுதான் இந்த இருக்குல்ல, நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். அது போகும்போது நடுவில் என்ன இருக்கும்? இந்த பாசிட்டிவ் அயன்கள் இருக்கு இல்லையா, காப்பர் வயர் எடுத்துக்கணும். காப்பர் அயன்கள் இருக்கு இல்லையா, அது மேலே மோதிட்டு போகும். ஒன்று மோதிட்டு போகும்போது இங்கே வந்து சேர்றதுக்கு நேரமாகும். ஆனால் டைரெக்ஷன் ஒன்று தான், போயிட்டே தான் இருக்கும், சேர்றதுக்கு நேரமாகும். அப்போ இங்கே இந்த டைரெக்ஷனில் எலக்ட்ரான்கள் மூவ் ஆகும்போது பாசிட்டிவ் நோக்கி, அதற்கு எதிர்த்தால் கன்வென்ஷனல் கரண்ட் மூவ் ஆகும். பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் கன்வென்ஷனல் கரண்ட் மூவ் ஆகும். மொத்தமே எலக்ட்ரிசிட்டிவில் தான். இப்போ பார்ப்போம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கன்சிடர் ஏ கண்டக்டர்னு என்ன சொன்னேன்? இப்போ நான் காப்பர் வயரோ சில்வர் வயர் எல்லாமே இந்த வயரில் கண்டக்டர். ரைட்டா? மெட்டல்ஸ் ஆர் கண்டக்டர்ஸ். ஆனால் குட் கண்டக்டர்னால் காப்பர் தான். அப்போ கன்சிடர் வைத்துக்கொள்ளுங்கள். எதை வைத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால், கன்சிடர் ஏ கண்டக்டர் வித் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ. அப்போ ஒரு கண்டக்டர்னால் ஒரு மின் கடத்தி, அதில் மின்சாரம் பாயலாம். ரைட்டா? அதுதான் சொல்கிறேன், மின்சாரம் பாயலாம். கன்சிடர் கண்டக்டர் வித் த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ அப்படின்ற. கன்சிடர் கண்டக்டர்னால் ஒரு மின் கடத்தி, அதனுடைய ஏரியா என்னது? மொத்த வால்யூம்னு என்னது? பிரெத் அண்ட் லென்த் அண்டு ஹைட்டு, வால்யூம். ரைட்டா? ஒரு டம்ளர் அது வால்யூம். ஒன்லி லென்த் அண்ட் பிரெத்துன்னா என்னது? 2 மட்டும் இருந்ததுன்னா அது என்னது? ஏரியா. ரைட்டா? ஒரு பேப்பர், அதில் ஏரியா தானே இருக்குது. ஒரு டம்ளர், அதில் வால்யூம் இருக்கிறது. ரைட்டா? ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறீங்க, அதுக்குள்ள தண்ணி ஊற்றுறீங்க, அது வால்யூம். லென்த் அண்ட் பிரெத் அண்ட் ஹைட்டு. ரைட்டா? ஒரு பேப்பர், அதுக்கு என்ன இருக்குது? லென்த் அண்ட் பிரெத் இருக்கும். இல்லை 2 டைரெக்ஷன் மட்டும் இருந்ததுன்னா அது வந்து ஏரியா. ரைட்டா? அப்போ கன்சிடர் ஏ கண்டக்டர், ஒரு கண்டக்டர்னால் ஒரு கடத்தியை தீர்மானித்து கொள்ளுங்கள் வித் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ. அதான் ஏன்னா ஏரியா, கேபிட்டல் ஏன்னு என்னது? ஏரியான்னு அர்த்தம். கிராஸ் செக்ஷன் இந்த இருக்கு இல்லையா,
இதில் ஒரு ஏரியா இந்த 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 ரவுண்டாக ஒரு குழாய் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ரவுண்டாக குழாய் மாதிரி இருக்கான். இது ரெண்டாக வெட்டிட்டேன்னா இதுதான் ஏரியா ரைட்டா. இது ஏரியா ரைட்டா. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வால்யூம். இந்த 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 இதில் இது வரைக்கும் பார்த்தா வால்யூம் ரைட்டா. இது மட்டும் ஏரியா, இது மட்டும் என்னது ஏரியா. அப்போ லென்த் அண்ட் பிரெத் இருக்கிறது ரைட்டா, அல்லது பிரெத் அண்ட் ஹைட் இருக்கும். ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அது வந்து ஏரியான்னு சொல்லுவாங்க ரைட்டா. இப்போது நல்லா பார்த்துக்காங்க. கன்சிடர் ஒரு கண்டக்டர், ஒரு மின் கடத்தியை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை வித் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ, அதாவது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், அதுக்கு கேபிட்டல் லெட்டரில் குறிச்சிட்டோம். ஏரியானா 2 இருக்கும், வால்யூம்னா 3, லென்த் அண்ட் பிரெத் அண்ட் ஹைட் ரைட்டா. இப்போ 2 மட்டும் இருக்கும், 2 இருந்ததுன்னா ஏரியா அது ரைட்டா. அண்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ, எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா மின்புலம், அதில் உள்ள மின்புலமானது இ. இக்கு மின்புலத்துக்கு டைரெக்ஷன் இருக்கிறது ரைட்டா. அதனால் எலக்ட்ரிக் வெக்டார் இ வெக்டார் ரைட்டா இஸ் அப்ளைடு அந்த அந்த ஏரியாவில், அந்த கிராஸ் செக்ஷன் தான் பாருங்கள். இந்த கிராஸ் செக்ஷனில் ஒரு மின்புலத்தை நம்ம பாய்ச்சுக்கிறோம். நல்லா பாருங்க. கன்சிடர் கண்டக்டர், ஒரு மின் கடத்தி வித் அன் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், அதோட ஏரியா அளவு பரப்பளவு ஒரு கிராஸ் செக்ஷன் இருக்கிறது. கிராஸ் செக்ஷன் அது வெட்டி எடுத்தது மாதிரி ரைட்டா. இந்த இருக்கு இல்லையா, இந்த இந்த பைப்பை வெட்டி எடுத்தது மாதிரி இது ஏதாவது ஒரு ஏரியா ரைட்டா. இது வால்யூம் கிடையாது. வால்யூம்னா இந்த இது வரைக்கும் எடுக்கிறது தான் வால்யூம், இது மொத்தத்தை எடுக்கிறது வால்யூம். இது இந்த ஏரியாவில் வந்து நம்ம என்ன கொடுக்குறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு இ கொடுக்குறோம். எங்கேருந்து ரைட் டு லெஃப்ட், ரைட்னா இதிலிருந்து லெஃப்ட் சைடில் இப்படி கொடுக்குறோம். எப்படின்னா மின்புலம் வந்து அதை எப்படி அது மின்னழுத்தமானது ரைட் டு லெஃப்ட் தான் போகும் ரைட்டா. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு எதனால் உண்டாகிறது, இந்த பேட்டரினால் உண்டாகிறது ரைட்டா. எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்குறது யார், பேட்டரி தான். இந்த இதுக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்டு யார் உண்டாக்குவா, பேட்டரி தான் உண்டாக்கணும் ரைட்டா. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் அப்ளைடு ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு செலுத்தப்படுகிறது வலதுலேருந்து இடதுபுறமாக செலுத்தப்படுகிறது. அது எதனால், இப்போ பேட்டரினால தான் செலுத்தப்படும் ரைட்டா. பேட்டரின்னு என்னது, பேட்டரி தான் எலக்ட்ரிக் எனர்ஜின்னு சொல்லலாம். இல்லை எலக்ட்ரிக் அது எலக்ட்ரிக் எனர்ஜி தான். பேட்டரினால எலக்ட்ரிக் எனர்ஜி சப்ளை பண்ணுறது தான், அதில் எனர்ஜி ஆற்றல் சப்ளை பண்ணுறது. இப்போ எப்படி நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்க, உங்களுக்கு ஆற்றல் எதுலேருந்து வருது, சாப்பாடுலேருந்து வருது ரைட்டா. சரி நெக்ஸ்ட்டு, சப்போஸ் ஒருவேளை தேர் ஆர் n நம்பர் ஆஃப் பெர் யூனிட் வால்யூம் இந்த கண்டக்டர். இப்போ அது நிப்பாட்டிக்கிட்டான். என்ன சொல்கிறேன் ஃபஸ்ட் லைனில், கன்சிடர் கண்டக்டர் வித் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ, அதாவது ஒரு கடத்தி, மின் கடத்தி, அதில் ஒரு ஏரியா ஆஃப் கிராக்ஷன், ஒரு ஏரியா, ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும்தான், லென்த் அண்ட் பிரெத்து. அதில் என்ன இருக்குது, அதில் என்ன நம்ம கொடுக்குறோம், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்குறோம் அப்படின்னா ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். அது அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ இஸ் அப்ளை ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். இதோட முடிஞ்சு. நெக்ஸ்ட்டில் இப்போ வால்யூத்துக்கு வந்துட்டான். வால்யூம்னா லென்த் அண்ட் பிரெத் அண்ட் ஹைட்டு 3 இருக்கும் ரைட்டா. வால்யூம்னு என்னது, இந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியா, இப்போ இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள போர்ஷன் வால்யூம். அப்போ லென்த்து லென்த்து அண்ட் பிரெத் அண்ட் ஹைட்டு 3மே இருக்கும் ரைட்டா. உதாரணத்துக்கு இது எல்லு, இது பிரெத்து, இது ஹைட்டு ரைட்டா. 3ஐயும் பெருக்குனா தான் உனக்கு என்ன கிடைக்கும், வால்யூம். அப்போது இங்கே பாருங்கள், இதில் என்ன சொல்கிறான் பாருங்கள், 2வது, அதாவது சப்போஸ் ஒருவேளை தேர் ஆர் n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அர்த்தம். n எலக்ட்ரான் என்னது, n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அர்த்தம். n எண்ணிக்கையிலான எலக்ட்ரான்கள் இருக்கிறதுன்னு அர்த்தம். இங்கே பெர் யூனிட் வால்யூம் இந்த கண்டக்டர். பெர் யூனிட் வால்யூம் என்னது, ஒரு யூனிட் கொள்ளளவு உள்ள ஒரு பகுதியில், ஒரு யூனிட் கொள்ளளவு உள்ள ஒரு பகுதியில் n எண்ணிக்கையிலான எலக்ட்ரான்கள் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அப்படின்னா ஒரு யூனிட் என்னது, சிம்பிளாக சொல்கிறேங்க, எல்லா இடத்துலையும் இந்த யூனிட் வேர்டு வரும். இப்போ லென்த்து, பிரெத்து அண்டு ஹைட்டு, இது எல்லு, இது பி, இது ஹெச், இது ஒரு வால்யூம் ரைட்டா. இதில் பெர் யூனிட் வால்யூம்ன்றான். அப்போ வால்யூத்தில் யூனிட் வால்யூம் என்னது அப்படின்னா ஒன்றுமே, இது 1 மீட்டர் நீளம், இது 1 மீட்டர் அகலம், பிரெத்து 1 மீட்டர், ஹைட்டு 1 மீட்டர், எல்லாமே ஒரு மீட்டரில் இருந்தால் அது ஒரு யூனிட் வால்யூம்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்னது, அப்போ இதுக்குள்ளே எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குது, n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், n எண்ணிக்கையில் கொண்டு. என்னென்னா ஒரு லிமிட்டு கிடையாது, இன்னும் சொல்லலை, என்ன ஏகப்பட்ட இது இருக்குன்னு எனக்கு வேலி கொடுக்கல. அப்போ இந்த வால்யூம், இந்த யூனிட் வால்யூத்துக்குள்ளே என்ன இருக்கிறது, வால்யூத்துக்கு வந்துட்டா முதல் கிராஸ் செக்ஷன் ஏரியா சொன்னால், ஏரியாவில் நம்ம வோல்டேஜ் கொடுக்குறோம், ஒன்லி 2 டைமென்ஷனல், இது 3 டைமென்ஷனல் ரைட்டா.
அப்போ இந்த வாலியத்தில் n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லுவாங்க. யூனிட் வால்யூம் என்ன? 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் உயரம் உள்ள ஒரு பகுதி, ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு, சப்போஸ் தேர் ஆர் n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பெர் யூனிட் வால்யூம் இந்த கண்டக்டர் அண்ட் அஸ்யூம் அஸ்யூம்னா நீ ஊகித்துக்கொள். எப்படி? அஸ்யூம் தேட் ஆல் த எலக்ட்ரான்ஸ் மூவ் வித் த சேம் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி as shown in figure. இந்த இதில் உள்ள எலக்ட்ரான்கள் எதில்? இந்த யூனிட் வாலியத்தில் உள்ள எலக்ட்ரான்கள் அனைத்தும் மூவ் ஆகுறது. ஏன்னா நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருந்து என்ன பண்ணிட்டோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டோம், பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்த உடனே என்ன ஆகும்? எலக்ட்ரான்கள் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் சார் அஸ்யூம்னா நீ தீர்மானித்துக்கொள் இல்லை ஊகித்துக்கொள் தட் ஆல் த எலக்ட்ரான்கள் எல்லாமே இந்த யூனிட் வாலியத்தில் உள்ளது மூவ்னு நகரும். எங்கே? வித் த சேம் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, ஒரே ட்ரிஃப்ட் வெலாசிட்டி நான் என்ன சொன்னேன்? ஒரே திசையை நோக்கி நகருவது. அதை தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஆனால் மெதுவாக நகரும், ஏன்னா மோதிட்டு போகுது இல்லையா? அதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா ஒரே திசையை நோக்கி, லெஃப்ட் டு, அதாவது நெகட்டிவ் டு பாசிட்டிவ், அதான் ஒரே திசையை நோக்கி, அதாவது நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினல் நோக்கி போவது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வித் ஸ்லோ ஸ்பீட். ஏன்னா மோதிட்டு அயன் மேலே மோதிட்டு போகும். வித் த சேம் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி விடி. ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு என்னது? டைரக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அதன் மேலே ஆரம் மார்க் போட்டிருக்கான். டினா ட்ரிஃப்ட், விடினா டி வெலாசிட்டி, அந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆரம் மார்க். ஏன்னா இதுக்கு டைரக்ஷன் இருக்குது, as shown in figure, ரைட்? அந்த படத்தில் காண்பிச்சது மாதிரி. இந்த பாருங்க, இந்த விடின்னு அம்பு மார்க் போட்டிருக்கால, லெஃப்ட் டு ரைட் தானே போட்டிருக்கான். ஆனால் ரைட் டு லெஃப்ட் என்ன வரும்? எலக்ட்ரிக் ஃபீல்டும் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுறது ரைட் டு லெஃப்ட், பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அதே மாதிரி எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுறது நெகட்டிவ் டு பாசிட்டிவ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நெக்ஸ்ட்டு, த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் விடி. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி சிம்பிள் என்னது? அது ஆக்சுவலி இது வெலாசிட்டினாலே மேலே ஒரு 6 மார்க் போட்டுருணும். இவன் போடலை, நீ போட்டாலும் சரி போடாமல் இருந்தாலும் சரி, போட்டு தான் ஆகணும். இட்ஸ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஹேவ் யா டைரக்ஷன். அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் தானே ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வரும். வேறு எது அயனுக்காக வரும்? எலக்ட்ரான் தானே மூவ் ஆகும். அதனால தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் சிக்கல் விடி. த எலக்ட்ரான் மூவ் த்ரூ a distance dx within a small interval of time dt. நல்லா பாருங்கள், அந்த எலக்ட்ரான் அந்த வாலியத்திலேருந்து மூவ் ஆகுது. அதை பற்றி சொல்கிறான். எப்படின்னா அது எவ்வளோ தூரம் போயிருக்கு, எவ்வளோ நேரத்தில் போயிருக்கு, அதை பார்க்கணும்ல. இப்போ எலக்ட்ரான் மூவ் ஆகுதுன்னு சொல்லிடுறான் அந்த யூனிட் வாலியத்தில். ஆனால் எவ்வளோ தூரம் யூனிட் வாலியத்தில் சென்றிருக்குது, ஆனால் அந்த செல்வதற்கான டைம் எவ்வளவு? இப்போ நீ வீட்டிலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன்னு சொன்னால் போதுமா? லிசா வீட்டுக்குள்ளேருந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறா, ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போகிற தூரம் ஒரு கிலோமீட்ரு, ஆனால் போன டைம் ஒரு மணி நேரம். லிசா பள்ளிக்கூடத்துக்கு போகிறா, அதை எலக்ட்ரான் போகுது. ஆனால் எவ்வளோ தூரம் போகுது, எவ்வளோ அந்த தூரத்தை கடப்பதற்கு எடுத்துக்கொண்ட டைம் எவ்வளவு, அதை சொல்லணும் இல்லையா? அதை தான் சொல்கிறான் பாருங்கள். இந்த எலக்ட்ரான் நகருகிறது துரிய டிஸ்டன்ஸ், ஒரு குறிப்பிட்ட தூரம் நகருகிறது. அந்த தூரத்துக்கு என்னது? டிஎக்ஸ்ன்னு சொல்கிறான். டிஎக்ஸ்னால் ஒரு குறிப்பிட்ட தூரம் நகர்கிறது. வித்தின் ஏ ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட குறைந்த டயத்தை எடுத்துக்கொள்கிறது. அதற்குள்ளாக நகர்கிறது, குறிப்பிட்ட தூரம் நகர்கிறது. ஒரு எலக்ட்ரானானது நகர்கிறது. எவ்வளவு தூரம்? டிஎக்ஸ் என்ற தூரம் நகர்கிறது. அதுக்கு எடுத்துக்கொண்ட நேரம் என்னது? வித்தின் ஏ ஸ்மால் இன்டர்வல். ஸ்மால்னா சிறிய ஒரு குறிப்பிட்ட இடைவெளி எடுத்துக்கொள்வது, இடைவெளி தூரம் ஆஃப் டிடினா நேரம், டிடின்னு டைம், ரைட்டா? டிடினா சுமால் தூரம், டிஎக்ஸ்னா சிறிய தூரம் நகழ்வதற்கு சிறிய டயத்தை எடுத்துக்கொள்கிறது. இது டிஎக்ஸ்னு சிறிய தூரம், அதேமாரி டிடினா சிறிய டைம். அதுதான் சொல்கிறேன், வித்தின் ஏ ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டயத்தை எடுத்துக்கொள்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணால் ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை விடின்னு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி தானே. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி நம்ம என்ன சொல்லலாம்? விடி ஈக்குவல் டு எவ்வளோ தூரம் அது போயிருக்கிறது, அதுக்கு எடுத்துக்கொண்ட டைம் எவ்வளவு, அதோட டிவைட் பண்ணிடலாமா? இப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஒரு எலக்ட்ரான், இப்போ லிசா பள்ளிக்கூடத்துக்கு போகிறான், அவன் நடந்து போன தூரம் ஒரு மைல், 1 கிலோமீட்ரு. ஆனால் அதுக்கு எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளவு? 1 மணி நேரம், 60 மினிட், ரைட்டா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? லிசாவோட டயத்தை எடுத்துக்கிட்டோம், லிசா போன தூரத்தை எடுத்துக்கிட்டோம். அப்போ அவளோட பயணத்தை நம்ம முடிக்கலாமா? பயணம் ஈக்குவல் டு தூரம் பை டைம்.
போட்டுக்கலாமா? அதே மாதிரி தான் டிப்ட் வெலாசிட்டி. வெலாசிட்டினா அதனோட எடுத்துக்கொண்ட தூரமானது. நல்லா பாரு, டிப்ட் வெலாசிட்டி என்னது? ஒரே திசையில் நகழ்வது ஒரு எலக்ட்ரான். அது என்னது? எவ்வளோ தூரம் சென்றிருக்கிறது, எவ்வளோ நேரத்தில் சென்றிருக்கு, dx/dt. அப்போது இந்த dx தூரத்தை மட்டும் ஒரு சைடில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தூரம் தான் அவசியமாக தேவைப்படும் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு. அதனால் dx = v dt மேலே போயிடும். அப்போ அதாவது இந்த dt மேலே போயிடுச்சுன்னது டிப்ட் வெலாசிட்டி மேலே வந்து ஆரமார்க் போடணும். போடாமலே வச்சுருக்கேன், நீங்கள் போடணும் போட்டுக்கோங்க. நம்ம போட்டு ஆகணும். vd dtன்னு அர்த்தம். ரைட்டா? vd dt, dx தனியாக எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு சின்ஸ் ஆகவே A இஸ் த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர். ஏ என்பது என்னது? 2 இருக்கும், மொத்தம் வால்யூம்னா 3. அப்போ சின்ஸ் ஆகவே A இஸ் த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர். முதல்ல நம்ம சொன்னோம்ல, கேபிட்டல் ஏ எதை குறிக்குது? அதாவது கேபிட்டல் ஏ எதை குறிக்குது? த ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன். அது குறுக்கு வெட்டு, அந்த குழாயோட குறுக்கு வெட்டு பகுதியில் ஒரு ஏரியா, லென்த் அண்ட் பிரெத் தான் குறிக்கிறது. ரைட்டா? வால்யூம் கிடையாது. ஏ என்பது எதை குறிப்பிடுகிறது? ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர் அந்த கடத்தி, அந்த வயர். ரைட்டா? அப்போது த எலக்ட்ரான்ஸ் அவைலபிள் இந்த வால்யூம். நெக்ஸ்ட் கமா போட்டிருக்கான் பார்த்துக்கோங்க. அது 2வது சென்டென்ஸ். த எலக்ட்ரான்கள் இருக்கிறது. எதில் இருக்குது? எலக்ட்ரான்ஸ் அவைலபிள்னு இருக்கிறது. இந்த வால்யூம் ஆஃப் லென்த் ஆஃப் dx இஸ் வால்யத்தில் இருக்கிறது. ஒரு வால்யத்தில் எலக்ட்ரான்கள் இருக்கிறது. ஆனால் அந்த வால்யத்தோட நீளத்தை கொடுத்துட்றான், dx நீளத்தை கொடுத்துட்றான். ஆனால் நம்ம வால்யத்தை கண்டுபிடிக்கணுன்னு நீளம் தான் கொடுத்துருக்கோம், dxன்ட்டு. ஆனால் என்னென்ன லென்த்தை கொடுத்துட்டான். இன்னும் பிரெத் அண்ட் ஹைட் வேணுமே, 3 பெருக்குனா தானே உனக்கு வால்யூம் வரும். ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. ஏ தான் ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் அப்படின்னா 2 இருக்கும். ஏ என்ற சின்ஸ். ஆகவே த கேபிட்டல் ஏ டினோட் குறிக்கிறது. எதை குறிக்கிறது? த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர். அந்த மின்கடத்தியோட அது ஏற்கனவே சொல்லி முடிச்சிட்டான். அடுத்து 2வது சென்டென்ஸில் கொஞ்சம் குழம்புறமாக இருக்குது. எலக்ட்ரான்ஸ் அவைலபிள் இந்த வால்யூம். வால்யூம்ன்ற லென்த் அண்ட் பிரெத் அண்ட் ஹைட் 3 இருக்கணும். அதான வால்யூம். அதில் எவ்வளோ எலக்ட்ரான்கள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையாப்பா? யூனிட் வால்யூத்தில் n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் படித்தோம். இப்போ அவன் என்ன பண்ணுறான்? த எலக்ட்ரான்ஸ் அவைலபிள் இந்த வால்யூம். அதோட படிக்கோங்க. எலக்ட்ரான்கள் ஒரு வால்யூத்தில் இருக்கிறது அப்படின்னா இப்போ வால்யூம்னா லென்த் அண்ட் பிரெத் அண்ட் ஹைட் வேணும். இவன் dx தான் வித் ஆஃப் லென்த் dx மட்டும் கொடுத்துட்டான். ஆஃப் dxன்ற நீளம் கொண்ட ஒரு வால்யத்தில் எலக்ட்ரான்கள் இருக்கிறது அப்படின்னு பிரெத் அண்ட் ஹைட் வேணும்ல. இந்த dx கூட எதை பெருக்கணும்? dx இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் 2ஐயும் பெருக்கினா தான் உனக்கு என்ன வரும்? வால்யூம் வரும். அப்போ இந்த பிரெத் அண்ட் ஹைட் எங்கே இருக்குது? 2. அந்த ஏரியாவில் இருக்கா? ஏரியாவில் 2 இருக்குது. மொத்தம் 3ஐயும் பெருக்கினா தானே உனக்கு வால்யூம். லென்த் அண்ட் பிரெத் அண்ட் ஹைட். ரைட்டா? வெறும் 2 பெருக்குனா ஏரியா. ரைட்டா? 2 இதை மட்டும் நீ பெருக்குனா ஏரியா, 3ஐயுமே பெருக்குனா வால்யூம். இப்போது ஏரியாவில் என்ன இருக்குது? 2 இருக்குது. dxயில் என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ இந்த 3ஐயும் பெருக்குனா ஏயும் dxையும் பெருக்குனா வால்யூம் வந்துடுமா? லென்த் அண்ட் பிரெத் அண்ட் ஹைட்டு. dxயில் லென்த் இருக்குது, ஏரியாவில் என்ன இருக்குது? பிரெத் அண்ட் ஹைட் இருக்கா? 2 டைரெக்ஷன் இருக்கா? அப்போது ஏவும் dxஐயும் பெருக்குனா உனக்கு என்ன கிடச்சிது? வால்யூம் கிடச்சிரும் அப்படின்றான். அதான் த எலக்ட்ரான்ஸ் அதனால தான் ஏ வந்து ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர் 2 வந்துருச்சு. அப்போ இன்னொன்று லென்த் வேணும். அப்போது த எலக்ட்ரான்ஸ் அவைலபிள் இந்த வால்யூம். எலக்ட்ரான்கள் ஒரு நாள் பார்த்து போடணும் இங்கிலீஷ். வால்யத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையானது ஆஃப் லென்த்து வால்யூம் ஆஃப் லென்த் dx அதாவது ஏரியா முதல்ல அது இருக்குது, பிரெத் அண்ட் ஹைட்டு. இது லென்த்து dx நீளமுள்ள ஒரு வால்யத்தில் என்ன இருக்கும்? = வால்யூம்னு போட்டான். வால்யூம்னு 3 இருக்கணும். இப்போது 3 லென்த் அண்ட் பிரெத் அண்ட் ஹைட்டு. இங்கே dx 1 இருக்குது, ஏல 2 இருக்குது. அப்போ இந்த 2ஐயும் பெருக்குன்னா 3 வந்துடும். இன்ட்டு நம்பர் பெர் யூனிட் வால்யூம். அதாவது என்ன சொல்கிறான்? இப்போ இதில் என்ன கிடைக்குது? வால்யூம் அந்த கொள்ளளவு. அந்த கொள்ளளவுக்குள்ள எவ்வளோ எலக்ட்ரான்கள் இருக்குன்னு பார்க்கணும்னா கொள்ளளவையும் கொடுக்கணும், அளவையும் கொடுக்கணும், அதில் எலக்ட்ரானையும் கொடுக்கணும். அப்போ நம்பர் பெர் யூனிட் வால்யூம். ஒரு யூனிட் வால்யூம் அப்படின்னா 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு வால்யத்தில் உள்ள எலக்ட்ரான்கள்னு அர்த்தம். அப்போ வால்யூம் இது அளவு A × dx. ஏல 2 இருக்கா? dxயில் லென்த் இருக்குது, ஏல பிரெத் அண்ட் ஹைட் இருக்கிறது. முடிஞ்சதா? அப்போ இது வால்யூம் ஆயிடுச்சு. அப்போ இன்ட்டு நம்பர் என்னது? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பெர் யூனிட் வால்யூம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு யூனிட் வால்யத்தில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் சப்ஸ்டியூட்டிங் த dx ஃப்ரம் ஈக்குவேஷன்
2.7 to 2.8. நீ 2.7 உள்ள டிஎக்ஸோட வேல்யூ என்னது? டிஎக்ஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஏற்கனவே, விடி ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடின்னு பார்த்தோமா? அப்போ டிஎக்ஸ் தனியாக வச்சுட்டா விடி டிப்ட் வெலாசிட்டி பை டிப்ட் வெலாசிட்டி இன்டூ டிடி, ரைட்டா? அதனால தான் டிஎக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுன்னு சொல்கிறான். இதில் எது 2.8ல் இந்த இருக்கு இல்லையா, 2.8ல் இதில் டிஎக்ஸ் ஏடிஎக்ஸ் இன்ட்டு என் இருக்குல்ல, டிஎக்ஸ்க்கு பதிலாக நீ என்ன போடணும் அப்படின்னா டிஎக்ஸ் ஈக்குவல் டு விடி இன்ட்டு டிடி தானே, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சது 2.7ல், அதை சப்ஸ்டியூட் பண்ணிடு. விடி டிடி இதை போட்டானா இன்ட்டு என், சரியா? சப்ஸ்டியூட் பண்ணி இது கிடைக்கும். அப்போ டோட்டல் சார்ஜ் இன் வால்யூம் எலிமெண்ட் டிக்யூ. அப்போ டோட்டல் மொத்த சார்ஜ், இப்போ சார்ஜுக்கு வந்துட்டான். சார்ஜ் என்னது? மின்னூட்டம்னு அர்த்தம், ரைட்டா? மின்னூட்டம் தான் சார்ஜ். மின் ஓட்டம்னா கரண்ட்டு, ரைட்டா? அதாவது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் தான் சார்ஜ், ரைட்டா? அது பாசிட்டிவ் சார்ஜாக நெகட்டிவ் சார்ஜ்னு பார்த்துக்கோங்க. த சார்ஜ் இன் வால்யூம் எலிமெண்ட் டிக்யூ. டிக்யூன்றது என்னது? க்யூ அப்படின்னு போட்டாலே சார்ஜ் ஏற்கனவே பார்த்துக்கலாம், மைனஸ் க்யூ ப்ளஸ் க்யூன்னு சார்ஜ்னு போட்டுக்கலாம். அப்போ டிக்யூ ஒரு வால்யத்தில் எவ்வளோ சார்ஜ் இருக்கிறதுன்னு பார்க்கணும். டோட்டல் சார்ஜ் இன் எ வால்யூம் எலிமெண்ட் அந்த வால்யத்தில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டுகள். எலிமெண்ட் என்னது? துகள்களின் சார்ஜ் அர்த்தம். வால்யத்துக்குள்ளே ஒரு நீ எந்த பொருள் எடுத்துக்கலாம் துகள்கள் இருக்குங்களா, அதானா உனக்கு எலக்ட்ரான்கள் அல்ல ஆட்டம்னு சொல்லுவோம். மிக நுண்ணிய துகள்கள் ஆட்டம் என்று கருதப்படுகிறது அல்லது எலக்ட்ரான் என்று கருதப்படுகிறது. டோட்டல் சார்ஜ் மொத்த சார்ஜ் இன்னும் வால்யத்தில் மொத்த சார்ஜ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா வால்யூம் எலிமெண்ட்னா அது துகள்களின் சார்ஜ்னு அர்த்தம். அது என்னது? டிக்யூ அப்படின்றான். க்யூனால சார்ஜ். அப்போ மொத்த சார்ஜ் எவ்வளவு? டிக்யூ ஈக்குவல் டு சார்ஜ் இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த வால்யூம் எலிமெண்ட் அப்படின்றான். அப்போ எவ்வளோ சார்ஜ் இருக்கிறது, அது போக அதுக்குள்ளே அந்த வால்யத்துக்குள்ளே எவ்வளோ எலக்ட்ரான்கள் இருக்கிறது, ரெண்டையும் பெருக்கணும். சார்ஜ் எவ்வளோ இருக்கிறது மொத்தம் அப்படின்னு போடணும். போட்டுட்டு அது போக அதில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்கள் எவ்வளோ இருக்கிறதுன்னு பார்க்கணும். அப்போ மொத்த சார்ஜ் எவ்வளோ இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே நம்ம என்ன பார்த்துருக்கோம், இங்கே வருங்க, இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அவைலபிள் இந்த வால்யூம் லென்த் தான் இது ஏடிஎக்ஸ், ரைட்டா? கொடுத்துட்டு அடுத்து சப்ஸ்டியூட்டிங் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ டோட்டல் சார்ஜ் அப்படின்னு வரும்போது இங்கே வருங்க, இது தான் கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம்? ஏவி2 டிடி இன்ட்டு என். இது தான் என்னது? டோட்டல் சார்ஜ், ரைட்டா? அப்போ இங்கே வருங்க டிக்யூ சீக்கிள் டு அது சார்ஜ் இந்த வால்யூம் டிக்யூ சீக்கிள் டு சார்ஜ் இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த வால்யூம் எலிமெண்ட் அப்படின்றான். அப்போ இந்த டோட்டல் சார்ஜ் எவ்வளோ ஆகுது அப்படின்னா ஏவி, அதாவது சார்ஜினால் சொன்னது எலக்ட்ரான் சார்ஜ் அப்படின்னா எலக்ட்ரானை சேர்த்துக்கணும். அப்போது இந்த ஏவி2 டிடிஎன்னோட எதை சேர்த்துக்கணும்? சார்ஜ், எலக்ட்ரான் சார்ஜையும் சேர்த்துக்கணும், ரைட்டா? அதை தானே எலக்ட்ரானோட சார்ஜ். சிம்பிள் எதை குறிக்கிறது? எலக்ட்ரானோட சார்ஜை குறிக்கிறது. நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ டோட்டல் சார்ஜ் என்னது? சார்ஜ் என்னது? இந்த போட்டுக்கோங்க. சார்ஜ் இன்ட்டு சார்ஜ் கூட எதை பெருக்கியிருக்கான்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த வால்யூம் எலிமெண்ட். அப்போ வால்யூம் எலிமெண்ட்டில் எவ்வளோ எலக்ட்ரான்கள் இருக்கிறது? ஏவி2 டிடி இன்ட்டு என், ரைட்டா? இப்போ தான் நம்ம பார்த்தோம் வால்யூம் எலிமெண்ட்டில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கிறது. இது என்னது? எவ்வளோ எலக்ட்ரான்கள் 1 யூனிட் ஆஃப் வால்யத்திலேயே இருக்கிறது என்று சொல்லுகிறது, ரைட்டா? அப்போ இது என்னது? டோட்டல் கரண்ட்டு, டோட்டல் என்ன சார்ஜ் வால்யூம் எவ்வளோ? டிக்யூன்னு என்ன சொல்கிறான்? சார்ஜ் என்னது? எலக்ட்ரானோட சார்ஜ், அது ரைட்டா? இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த வால்யூம் எலிமெண்ட். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது? இந்த டோட்டல் வால்யூம் எலிமெண்ட்ஸ், ரைட்டா? இதை போட்டுக்கணும், ரைட்டா? அதான் போட்டுக்கான். அதாவது இன்ட்டு ஏவிடி டிடிஎன், ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு ஹென்ஸ் த கரண்ட். ஆகவே கரண்ட்டோட ஃபார்முலா என்ன சொல்கிறது? கரண்ட்னா என்னது? எவ்வளோ சார்ஜு மூவ் ஆகிருக்கு பை எவ்வளோ நேரத்தில், எவ்வளோ சார்ஜ் மூவ் ஆகிருக்கு எவ்வளோ நேரத்தில், அதான் கரண்ட். அப்போ லெஃப்ட் சைட்லேருந்து எலக்ட்ரான் சார்ஜஸ் ரைட்டில் போகுது. அந்த எலக்ட்ரான் சார்ஜஸ் எவ்வளோ மூவ் ஆகிருக்கோ அதுக்கு தக்கன ரைட்லேருந்து லெஃப்ட்டில் கன்வென்ஷனல் கரண்ட் பாஸ் ஆகும். பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு பாஸ் ஆகும். அதுதான் சொல்கிறான். கரண்ட் ஆனது சார்ஜ் டிக்யூ பை டிடி, சார்ஜ் ஆனது எவ்வளோ நேரத்தில் போயிருக்கு அப்படின்றான். டிக்யூ பை டிடி.
அப்போ டிக்கு தான் நம்ம பார்த்துருக்கோம், இங்கே பார்த்துருக்கோம், அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஏவி டு டிடிஎன் ரைட்டா, அதை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ டிடினா டிடி கீழே வந்துடுச்சு. அப்போ கீழே உள்ள டிடி மேலே உள்ள டிடி அடிவட்டு போயிடும். அடிவட்டு போச்சுன்னா மேலே என்ன இருக்கும், NEAVD இருக்கும் ரைட்டா, அதான் போட்டிருக்கான் NEAVD. அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், கரண்ட் டென்சிட்டின்றான். ஆல்வேஸ் கரண்ட் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. கரண்ட் வந்து வெக்டார் குவான்டிட்டி கிடையாது ரைட்டா, ஆனால் கரண்ட் டென்சிட்டி வெக்டார் குவான்டிட்டி. நல்லா பார்த்துக்கணும், இதெல்லாம் கேட்பாங்க 1 மார்க் கொஸ்டினில். கரண்ட் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி, நோ டைரக்ஷன் ரைட்டா. டைரக்ஷன் இருக்கும், ஸ்கேலார்னால் மாறி மாறி போயிட்டுருக்கோம். ஆனால் கரண்ட் டென்சிட்டி இஸ் த வெக்டார் குவான்டிட்டி. ரீசன் பின்னாடி சொல்கிறேன் ரைட்டா. அப்போ கரண்ட் டென்சிட்டியோட சிம்பிள் என்னது, கேபிட்டல் ஜே. கரண்ட் டென்சிட்டியோட சிம்பிள் என்னது, கேபிட்டல் ஜே ரைட்டா. அப்போ கரண்ட் டென்சிட்டி J is defined as the electric current per unit area of cross section of the conductor அப்படின்றான். அப்போ கரண்ட் டென்சிட்டி என்பது எதை குறிக்கிறது, டிஃபைன்டு விளக்கப்படுகிறது. எவ்வாறாக, as the current per unit area of cross section அப்படின்றான். current per unit area of cross section அப்படிங்கிறான். அப்படின்னா மீனிங் என்ன தெரியுமா, இதுதானே பைப்பு, ஒரு வயரு. அப்போ இதில் கிராஸ் செக்ஷன்றது ஒரு வெட்டிட்டோம்னா இந்த பகுதி மட்டும்தான் மேல் பரப்பு, லென்த் அண்ட் பிரெத் தான். ஏதாவது 2 தான் இருக்கும், லென்த் அண்ட் பிரெத்தோ பிரெத் அண்ட் ஹைட்டோ 2 இருக்கும். இந்த ஏரியாவில் இதான் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். இந்த ஏரியாவில் எவ்வளோ கரண்ட் போகிறது, இந்த ஏரியாவில் எவ்வளோ கரண்ட் கடந்து போகிறது இல்லை இருக்கிறது என்பதை பற்றி சொல்கிறது தான் கரண்ட் டென்சிட்டி. இந்த ஒரு பகுதி ரைட்டா, இப்போ இது இந்த பகுதி ரைட்டா, இந்த பகுதியில் எவ்வளோ கரண்ட் இருக்கிறது என்பதை பற்றி சொல்லுவது தான் கரண்ட் டென்சிட்டி. டென்சிட்டினால் அடர்த்தி. அப்போ ஒரு ஏரியா இது நம்ம வெட்டினோம்னா அது மேல் பரப்பில் அதாவது லென்த் அண்ட் பிரெத் 2 இருந்தால் 2 டைமென்ஷனல், 3 ஹைட் இருந்ததுன்னா 3 டைமென்ஷனல். அது ஒரு 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 கிளாஸ் மாதிரி ஆயிரும். அப்போ அதை சொல்கிறேன், த கரண்ட் டென்சிட்டி கேபிட்டல் J இஸ் டிஃபைனாக விளக்கப்படுகிறது. எவ்வாறாக விளக்கப்படுகிறது அப்படின்னா, டிஃபைன்ட் ஆஸ் த கரண்ட் ஆனது எங்கே இருக்கணும், பெர் யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஒரு யூனிட் ஏரியாவோட கிராஸ் செக்ஷனில் எவ்வளோ கரண்ட் இருக்குது என்பதை பற்றி சொல்லுவது தான் என்னது, பெர் யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர். ஒரு கடத்தியில் உள்ள ஒரு யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், அதனால வால்யூம் கிடையாது. பெர் யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனில் எவ்வளோ கரண்ட் இருக்குது என்பதை சொல்லுவது தான் கரண்ட் டென்சிட்டி. திரும்பி நான் காமிக்கிற மாதிரி இருக்கேன். இப்போ இது ஒரு பெரிய டியூப் வயராப்பா, இதை நம்ம வெட்டினா மேல் பரப்பில் லென்த் அண்ட் பிரெத் இருக்கிறது இருக்கிறது. இப்போ இவ்வளோ ஏரியா இருக்குது, வெட்டிட்டோம், இவ்வளோ ஏரியா இருக்குது. அப்போ இந்த ஏரியாவில் இதான் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஆனால் அவன் என்ன போட்டிருக்கான், பெர் யூனிட்னு போட்டான். இந்த ஏரியா ஆஃப் மொத்த ஏரியா இது வெட்டினதில் இவ்வளோ ஏரியா இருக்குது. இதில் பெர் யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனில் எவ்வளோ கரண்ட் இருக்கிறதோ அதை தான் கரண்ட் டென்சிட்டி தான். யூனிட் ஏரியா என்ன சொன்னேன், ஏற்கனவே வால்யூத்துக்கு சொன்னேன். 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் உயரம் கொண்டது தான் ஒரு யூனிட் வால்யூம். இப்போது இதில் என்ன சொல்கிறான், இது கிராஸ் செக்ஷன் ஏரியாவில். அப்போ என்னது, ஏரியானா 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம். இதுதான் உனக்கு கிராஸ் செக்ஷன். இந்த லென்த்து அண்டு பிரெத் ரைட்டா. அப்போ இந்த ஏரியாவுக்குள்ளே இது லென்த்து தான், இது எல், இது பி. இந்த ஏரியாவுக்குள்ளே பெர் யூனிட் ஆஃப் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், இது கிராஸ் செக்ஷன் பெருசு ரைட்டா, லென்த் அண்ட் பிரெத் இதில். அப்போ இதில் ஒரு யூனிட் ஏரியாவில் எவ்வளோ கரண்ட் இருக்கிறது என்பதை பற்றி சொல்லுவது தான் கரண்ட் டென்சிட்டினா. தான் கரண்ட் டென்சிட்டி இஸ் டிஃபைன் விளக்கப்படுகிறது as the current per unit area of cross section. கரண்ட் ஆனது எங்கே, பெர் யூனிட் ஏரியா, ஒரு யூனிட் ஏரியா எங்கே, ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர். கிராஸ் செக்ஷன் வெட்டப்பட்ட ஒரு பகுதியில் உள்ள கரண்ட், ஒரு யூனிட் ஏரியாவில் எவ்வளோ கரண்ட் இருக்குது என்பதை சொல்லுவது தான் என்னது கரண்ட் டென்சிட்டி அப்படின்றான். சரி, நெக்ஸ்ட் அதான் என்ன சொல்கிறான், கேபிட்டல் கரண்ட் டென்சிட்டி. இதை என்ன சொல்லுவாங்க உண்மையில் டெக்னிக்கலில், கரண்ட் டென்சிட்டி வெக்டார்னு சொல்லுவாங்க, இல்லை ஜே வெக்டார்னு சொல்லுவாங்க. இது எப்படி பேசுவாங்கன்னா, கரண்ட் டென்சிட்டின்னு தான் போட்டிருக்கான். ஆனால் இது வந்து ஆக்சுவல் மீனிங் என்ன, கரண்ட் டென்சிட்டி வெக்டார், இதுக்கு டைரக்ஷன் இருக்குது. அல்லது இது ஜே வெக்டார்னு சொன்னாலும் ஓகே தான், ஜே வெக்டார்னு சொன்னாலும் கரண்ட் டென்சிட்டி தான். அப்போ கேபிட்டல் ஜே சீக்கல் டு எவ்வளோ கரண்ட்டு எவ்வளோ ஏரியாவில் போயிருக்கு என்பது பார்க்கும். அதை I/A சரியா. சரி, நெக்ஸ்ட்டு
அதனுடைய எஸ்ஐ யூனிட் என்னது? த எஸ்ஐ யூனிட் ஆஃப் கரண்ட் டென்சிட்டி. அப்படின்னா கரண்ட்டுக்கு என்னது? ஆம்பியர். ஏரியாவுக்கு என்னது? மீட்டர் ஸ்கொயர். ஏரியாவுக்கு என்ன? லென்த் அண்ட் பிரெத் தான் 2 இருக்கும். அதேமாதிரி வால்யத்துக்கு என்னது? எம் கியூப். ஏன்னா லென்த் அண்ட் பிரெத்துன்னு ஹைட் இருக்கும் எஸ்ஐ யூனிட். அதனால் சிம்பிள். கரண்ட்டுக்கு என்னது? ஏ ஆம்பியர். அப்போது டிவைடட் பை எம் ஸ்கொயர். அப்போது ஏ ஆம்பியர் M-2 ரைட்டா. அண்டு இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேலையை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இந்த ஐக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? மேலே இந்த NEAVDன்னு கண்டுபிடிச்சோமா, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி NEAVD ரைட்டா ஃப்ரம் ஈக்குவேஷன் 2.9 ரைட்டா. அப்போ கேபிட்டல் ஜே என்னவா இருக்கும்? இது மாதிரி வந்துடுச்சு. அப்போ இப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஏஏ அடிவிட்டு போயிடும். கேபிட்டல் ஏ அடிவிட்டு போயிடும். மீதி இருக்கும் NEVD வந்துடும் ரைட்டா. த எபோவ் எக்ஸ்பிரஷன் இஸ் வேலிட் ஓன்லி த நல்லா பாருங்கள், இந்த மேலே உள்ள சமன்பாடானது எபோவ் எக்ஸ்பிரஷனை மேலே உள்ள சமன்பாடானது இஸ் வேலிட்னு பொருந்தும். எதற்கு பொருந்தும்? ஓன்லி இதற்கு மட்டும்தான் பொருந்தும். வென் டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த ஏரியா. டைரக்ஷன் திசையானது ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலராக இருந்தால் மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன் பொருந்தும்ன்றான். அதுக்கு முன்னாடி எப்படின்னு காமிக்கிறேன். இது ஒரு ஏரியா, நான் வெட்டிட்டேன். இந்த ஏரியா ரைட்டா லென்த் அண்ட் பிரெத் தான் இருக்குது. கரண்ட் ஆனது இதற்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும் ரைட்டா. புரியுதா? கரண்ட்டு இதுக்கு பெர்பெண்டிகுலர் இல்லை, இப்படி இருக்கணும், பெர்பெண்டிகுலராக இருக்கணும். பெர்பெண்டிகுலர் 90 டிகிரியில் இருக்கணும். சரியா? 90 டிகிரியில் இருந்தால் தான் பெர்பெண்டிகுலர் இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும். இது கூட இப்படி இருக்கக்கூடாது ரைட்டா. இதுக்குள்ளே போகிறது மாதிரி இருக்கணும். இருந்தால் தான் இந்த சமன்பாடு பொருந்தும். பெர்பெண்டிகுலராக இருக்கணும். பெர்பெண்டிகுலர் டு த ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் ஆக இருந்தால் தான் பொருந்தும், இல்லைன்னா பொருந்தாது. த எபோவ் எக்ஸ்பிரஷன் இஸ் வேலிட் ஒன்லி வென் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட், அதாவது டைரக்ஷன் திசையானது, கரண்டோட திசையானது இஸ் பெர்பெண்டிகுலர் டு த யூனிட் ஏரியா. பெர்பெண்டிகுலராக இருக்கணும் டு த ஏரியா, மொத்த ஏரியாவும், யூனிட் ஏரியா மொத்த ஏரியா ரைட்டா. நெக்ஸ்ட் இன் ஜெனரல் பொதுவாகவே த கரண்ட் டென்சிட்டி இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. சொல்லிட்டானா இல்லையா? கரண்ட் டென்சிட்டி என்ன? இதுக்கு பேர் கரண்ட் டென்சிட்டி வெக்டார்னு சொல்லுவாங்க. இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா. அண்ட் இஸ் கிவன் பை, அதனால் என்ன சொல்கிறான்? அந்த ஈக்குவேஷனை மாற்றினா பாருங்க. I = NEVD வெக்டார் ரைட்டா. VD வெக்டார் ரைட்டா. அதேமாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்கான்? ஜே வெக்டார்னு போட்டானா? ஜே வெக்டார் முதல்ல ஜேன்னு போட்டுக்கிட்டுருந்தான். கேபிட்டல் ஜே வெக்டார் போட்டானா? அதை பார்த்துக்கோங்க. இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஆனால் கரண்ட் இஸ் இந்த 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. கரண்ட் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி ஆர் வெக்டார் குவான்டிட்டின்னு கேட்பான். ஸ்கேலார் குவான்டிட்டி. ஆனால் கரண்ட் டென்சிட்டி இஸ் வெக்டார் குவான்டிட்டி. சிம்பிளாக 1 மார்க் கொஸ்டின் பக்கா கேட்பாங்க. சார் நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட்டிங் என்னது? இதுவும் அதாவது டிப்ட் வெலாசிட்டி வெக்டார் குவான்டிட்டி தான் ரைட்டா. டிப்ட் வெலாசிட்டி ஃப்ரம் ஈக்குவேஷன் 2.4. 2.4ல் நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா? அங்கே வாங்க. 2.4 இங்கே இருக்குது. டிப்ட் வெலாசிட்டியோட சமன்பாடு 2.6 இந்த இடத்துல 2.4 என்ன கொடுத்துருக்கேன்? டிப்ட் வெலாசிட்டி ஈக்குவல் டு இந்த பாருங்கள் மைனஸ் ஈனா எலக்ட்ரான் சார்ஜ் டவுன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். இ டவு பை மாஸ்ன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் ரைட்டா. எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் இது தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்கான். விடி வெக்டாருக்கு இந்த சமன்பாடு 2.4 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கன்றான். Substituting VD direction of drift velocity from equation 2.4. drift velocity என்ன சொல்லுது? E tau m E வெக்டார் அப்படின்னு தான் சொல்லுது. அந்த அதாவது இதுக்கு பதில் நீ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னு சொன்னால் இந்த VD எடுத்துகிட்டு அது VDக்கு எடுத்துகிட்டு என்னென்ன இருக்கும்? ஒன்றே தான் இருக்கும். என்ன இருக்கும்? NE தான் இருக்கும். அப்போ NE இன்ட்டு E tau பை m போட்டு என்னது? E வெக்டார் இதானே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ 2 இயர்ஸ் இங்கே ஒரு இருக்குது, ஏற்கனவே வீடியில் ஒரு இருக்குது. அப்போ என்ன ஆகும்? அந்த 2 E ஸ்கொயர்னு போட்டுக்கோ. E ஸ்கொயர் டவ் பை m E வெக்டார்னு போட்டாச்சு. இப்போது இந்த E வெக்டாரை தனியாக எடுத்துக்கோ. தனியாக எடுத்து சிக்மானு ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல. சிக்மாவோட வேலி என்ன வந்திருக்கு? நம்ம ஏற்கனவே இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சிக்மாவோட வேலி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா n, அதாவது இது மைனஸ் போட்டுக்கணும். ஏன்னா அந்த சிம்பிள் மைனஸ் தானே. ஏன்னா வீடியோட சிம்பிள் என்னது? மைனஸ், அதாவது சிம்பிளோட வரணும். மைனஸ் E டவ் பை m கேபிட்டல் E வெக்டார் இதுதானே வீடியோட எக்ஸ்பிரஷன். அப்போ அதனால தான் மைனஸ் வந்துருச்சு இங்கே.
இப்போது மைனஸ் சிக்மா ரைட்டா, மைனஸ் சிக்மான்னு போட்டுருக்கோம். சிக்மான்னு என்னது, மைனஸ் அதை அப்படியே எடுத்துக்கோ. சிக்மாவோட வேல்யூ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், n² டவ் பை எம். அப்போ n² டவ் பை எம்முக்கு பதிலாக சிக்மா போட்டேன்னா மீதி எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் இ டைரக்ஷன் வெக்டார் தான் இருக்கும் ரைட்டா. பட் ஆனால் கன்வென்ஷனலி இது வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, கரண்ட்டு டைரெக்ஷனில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரெக்ஷன் இருக்கும். கரண்ட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரே டைரெக்ஷன். ஆனால் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆப்போசிட் டைரெக்ஷன். எலக்ட்ரான் ஃப்ளோ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போகும். அது பாசிட்டிவ் போகிறதுனால பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு கன்வென்ஷனல் கரண்ட் வரும். கன்வென்ஷனல் கரண்ட் சொன்னாலும் சரி, கரண்ட்டுனாலும் ஒன்று தான். அதே மாதிரி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்லேருந்து கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டானது, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பேட்டரியிலேருந்து கொடுக்கக்கூடிய திறனானது, ஆற்றலானது, பேட்டரியிலேருந்து என்ன வரும், ஆற்றல் வரும். எப்படி நம்மளுக்கு சாப்பாடுலேருந்து ஆற்றல் வருதோ, சாப்பாடு சாப்பிட்டா சாப்பாடாக வெளிக்கு போகுது. இப்போ நான் பிரியாணி சாப்பிட்றேன், பிரியாணி வெளிக்கு போகுதா, இல்லை அது பிரியாணியானது ஆற்றலாக மாறுகிறது. அந்த பேட்டரி என்னத்தை கொடுக்குறது, ஆற்றலே கொடுக்குறது, எனர்ஜியே கொடுக்குறது. எதுக்கு, இந்த வயருக்கு. அந்த எனர்ஜி எவ்வாறாக மாறுகிறது, எலக்ட்ரிக் ஃபீல்டாக மாறுகிறது. அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரெக்ஷன் என்னது, கரண்ட் எந்த டைரெக்ஷனில் போகுதோ அந்த டைரெக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அதே மாதிரி கரண்ட்டோட டைரெக்ஷனும் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஆனால் எலக்ட்ரானோட ஃப்ளோ வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ். 10 டைம் சொல்லிட்டே மறந்துடக்கூடாது, கேட்பாங்க. பட் ஆனால் இது என்னது, கரண்ட்டோட டைரெக்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்கேன், இது எலக்ட்ரான் டென்சிட்டி சொல்லியிருக்கோம், கேபிட்டல் ஜே. ஆனால் எலக்ட்ரான் டென்சிட்டி இது, ஆனால் கரண்ட் ஃப்ளோ என்னது, இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இது மைனஸ் சிக்மா இ வெக்டார் ரைட்டா. ஆனால் இது என்னது, கரண்ட் டென்சிட்டி. ஆனால் எலக்ட்ரான் ஃப்ளோ என்ன, இது கரண்ட் ஃப்ளோ, இது எலக்ட்ரான் ஃப்ளோ ரைட்டா, இது எலக்ட்ரான் ஃப்ளோ டைரெக்ஷன். ஆனால் கரண்ட் ஃப்ளோ இதுக்கு ஆப்போசிட், இது மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ரைட்டா. பட் கன்வென்ஷனல்னா எதிர்பதமாக பதிலாக, இதற்கு பதிலாக we take the direction of conventional current. நாம் என்ன டைரெக்ஷன் எடுத்துக்கணும், கன்வென்ஷனல் கரண்ட்டை எடுத்துக்கணும். இது எலக்ட்ரான் டைரெக்ஷன் மைனஸ் இ அண்டு இ வெக்டார். அப்போது நம்ம கன்வென்ஷனல் டைரெக்ஷன் எடுத்துக்கணும். இது எதற்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டும் கன்வென்ஷனல் டைரெக்ஷனாக கரண்ட்டு ஒன்று தான். பட் we take the direction of the current density. நம்ம என்ன எடுத்துக்கணும், கரண்ட் டென்சிட்டியோட இதை நம்ம கன்வென்ஷனல் கரண்ட் டென்சிட்டியை எடுத்துக்கணும் அப்படின்றான். அது எவ்வாறாக, த டைரெக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குதோ அதே இது தான் கன்வென்ஷனல் கரண்ட்டோட டைரெக்ஷனை எடுத்துக்கணும். அதனால் த அபோவ் ஈக்குவேஷன் பிகம்ஸ், மேலே கண்ட ஈக்குவேஷன் எவ்வாறாக மாறுகிறது, கேபிட்டல் ஜே சீக்கல் டு மைனஸ் இது பார்த்தா மைனஸ் கேன்சல் ஆகிரும். அப்போ சிக்மா கேபிட்டல் இ அப்படின்றான். நல்லா பார்த்துக்கோங்க. பட் கன்வென்ஷனல்னா வி டேக், நம்ம எடுத்துக்கணும் இது டைரெக்ஷன் ஆஃப் த கன்வென்ஷனல் கரண்ட் டென்சிட்டி. கன்வென்ஷனல் கரண்ட் டென்சிட்டி தான் இது. ஆனால் கன்வென்ஷனல் கரண்ட் டென்சிட்டி என்னது, ஆப்போசிட். புரியுதா, ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட்னா ப்ளஸ்னு அர்த்தம். அதை எடுத்துக்கொள்ளணும். எவ்வாறாக, ஆஸ் த டைரெக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஆஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் மாதிரி கன்வென்ஷனல் கரண்ட் டைரெக்ஷன் ஒரே திசைன்னு சொல்கிறான். ரெண்டும் ஒரே திசை தான். அப்போ நெக்ஸ்ட்டு, அப்போ இந்த சிக்மா சீக்வல் டு என்ன போட்டிருக்கான், n² டவ் பை எம். ஏற்கனவே சொல்லி கொடுத்தது என்ன, இஸ் கால்டு கண்டக்டிவிட்டி. இந்த சிக்மாவை தான் என்ன சொல்கிறான்னா, நல்லா பார்த்துக்கோங்க, அது 1 மார்க் கொஸ்டின் கேட்பான். சிக்மா இஸ் கண்டக்டிவிட்டி ஆர் நாட்னு கேட்பான். சிக்மா தான் கண்டக்டிவிட்டி. அப்பதான் கண்டக்டிவிட்டின்றது கடத்துவது. இதை கரண்ட்டை கடத்துவது. அது எலக்ட்ரான் ஃப்ளோ தான் கரண்ட்டை கடத்துவது. அது மின் கடத்தின்னு சொல்லுவாங்க. கண்டக்டிவிட்டி, ஒரு காப்பர் நல்ல கண்டக்டிவிட்டி, ரப்பர் பேடு கண்டக்டிவிட்டி, இதை கடத்தாது ரைட்டா. அப்போ சிக்மா என்பது அழைக்கப்படுகிறது, இஸ் கால்டு கண்டக்டிவிட்டி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஈக்குவேஷன் 2.12, இந்த ஈக்குவேஷன் வந்து இஸ் கால்டு மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் த ஓம்ஸ் லா அப்படின்ற. மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் த ஓம்ஸ் லான்ற. மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்னு என்னது, மைக்ரோஸ்கோப்னு என்னது, மிக நுண்ணிய பொருள்களை அளப்பதற்கு பயன்படும் ஒரு கருவி. மைக்ரோஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ மைக்ரோஸ்கோப்புன்னு நுண்ணிய நுண்ணிய கரண்டு கண்டுபிடிப்பதற்கு பயன்படுத்தப்படுவது தான் இதுன்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன சொல்கிறான், இது தான் என்ன சொல்கிறான், மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம், வடிவம், நுண்ணிய வடிவம். ஓம்ஸ் லாவோட மின்னோட்டத்தின் நுண்ணிய வடிவம் என்று சொல்லப்படுகிறது. மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் கரண்ட் ஆஃப் ஓம்ஸ் லா ரைட்டா. மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் கரண்ட் அப்படின்னா மின்னோட்டத்தின் நுண்ணிய வடிவம் ஆஃப் ஓம்ஸ் லா என்று பொருள்படுகிறது ரைட்டா.
அப்போ நெக்ஸ்ட்டு த இன்வெர்ஸ் கண்டக்டிவிட்டிக்கு இன்வெர்ஸ் என்னது ரெசிஸ்டன்ஸ் ரைட்டா. கண்டக்டிவிட்டி என்னது ரெசிஸ்டிவிட்டி, தடுப்பது. கண்டக்டிவிட்டினா அனுமதிப்பது, ரெசிஸ்டிவிட்டினா தடுப்பது. இப்போ லிசா பள்ளிக்கூடத்துக்கு போவது அனுமதிக்கப்படுகிறது கண்டக்டிவிட்டி, லிசா பள்ளிக்கூடத்துக்கு போவது தடுக்கப்படுகிறது ரெசிஸ்டிவிட்டி. அப்போ ரெண்டு எதிர்ப்பதம் தானே. அப்போது த இன்வெர்ஸ் ஆஃப் கண்டக்டிவிட்டி, கண்டக்டிவிட்டியோட எதிர்ப்பதம் என்னது, இன்வெர்ஸ் அதை எதிர்ப்பதம் என்னவென்றால் இஸ் கால்டு ரெசிஸ்டிவிட்டி என்று சொல்லப்படுகிறது. ரெசிஸ்டிவிட்டினா அது சிக்மா, அது வந்து என்னது, இது என்னது, இது ரோ, அது சிக்மா என்னது கண்டக்டிவிட்டி, இது ரோ ரைட்டா. சிம்பிளை பார்த்துக்கோங்க, இது ரோ, ரெசிஸ்டிவிட்டி இஸ் ரோ. ரோன்னு என்னது 1/σன்னு அர்த்தம். அப்போ 1/σ தலையில் போடு, எம் மேலே வந்துடும், எம் மேலே வந்து n E² டவ். இதுதான் முடிஞ்சிச்சு சரியா.